ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் லைஃப் ஸ்டைல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே எஃபெக்டிவான கோல்டன் ஃபேஷியல் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா நம்ம மெயினாக ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதுக்காக நம்ம பார்லர் போனோன்னா அதிக செலவாகும். ஸோ அந்த மாதிரிலாம் செலவை கம்மி பண்ணி நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு 5 பாதாம் எடுத்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சந்தனம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சந்தன பவுடர், தேன் எடுத்திருக்கேன், கடலை மாவு எடுத்திருக்கேன், கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் ரா மில்க், லெமன் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருள். இதை நம்ம யூஸ் பண்ணியே ஃபேஸ் பேக் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். பார்லர் போய் நம்ம ஃபேஷியல் பண்ணிட்டு வந்த மாதிரியே இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாமை தோல் உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த தண்ணியில் ஊற வச்சோமோ அதை வச்சே தான் யூஸ் பண்ணி அரைக்கணும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் கடலை மாவோட மற்ற பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் கடலை மாவோட நான் 1 ஸ்பூன் சந்தன் பவுடர் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்துக்குவோம். இந்த ஃபேஷியல் நம்ம வீக்லி ட்வைஸ் ரெடி பண்ணி போட்டோம்னாவே நம்மளோட ஃபேஸில் நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும், நல்ல பிரைட்டன் ஆகி கிடைக்கும், நல்ல க்ளோவிங் ஸ்கின்னாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதோட கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் நான் எடுத்து சேர்த்துக்கிறேன். தேன் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேனையும் இதோட சேர்த்து நல்லா கலந்துக்குவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாமையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனையும் இதோட கொஞ்சம் புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லெமன் நல்லா ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக இருக்கும், நம்ம ஃபேஸ்க்கு நல்லா ஒயிட்டன் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், பார்க்கவே எல்லோயிஸாக எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ஃபேஸ் பேக் ரெடியாகி கிடச்சிருக்கு. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரையை தண்ணியில் கரைச்சி நல்லா ஃபேஸில் கழுத்துலலாம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டு